பயிற்சி 2.2 முதல் சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண் ஓர் இயல் எண் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு 4 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எண் அப்படிங்கிறத ஒரு இயல் எண் எடுத்துக்கிறோம். அப்போ எந்த எண் மதிப்புகளுக்கு 6 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 எண்ணா 2 × 2 இது 2 4 த ஹோல் பவர் என்னன்னு போட்டுக்கலாமா? அப்போ அந்த ரெண்டு எண் இந்த ரெண்டுக்குமே காமனா. அப்போ 2 எண் இன்ட்டு 2 என்னன்னு போட்டிருக்கோம். இதில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2 4ஓட ஒரு காரணி அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அப்போ 2 ஒரு பகா எண்ணா. இப்போ எண் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம இப்போ சப்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 4 பவர் 1 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். இதே எண் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணோன்னா 4, இந்த எண் இருக்கிற இடத்துல 2 போட்டிருக்கோம். அப்போ 4 × 4 அப்போ 16ன்னு கிடைக்கும். இப்படி நம்ம ஒற்றைப்படை எண் இதில் எண் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் 4ல் முடிகிற எண் கிடைக்கும். அதே இது எண் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் 6ல் முடிகிற நம்பர் கிடைக்கும். இதுதான் நம்ம கீழே எழுதியிருக்கோம். 4 எண்ணின் மதிப்பு 6 அல்லது 4 என்ற இலக்கங்களை கொண்டே எப்பொழுது முடியும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதே எண் ஈக்குவல் டு ஒற்றை எண்ணா 4 எண் ஆனது 4 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். அதே இது எண் ஈக்குவல் டு இரட்டைப்படை எண்ணா 4 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு அர்த்தம். எனவே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த எண் மதிப்புகளுக்கு 4 எண்ணானது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எந்த இலக்கத்துக்கு இரட்டைப்படை எண் தானே. இதே எண் ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா 4 எண்ணானது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு நம்ம எழுதியிருக்கோம். இதோடு இந்த சம் அவ்வளோதான். ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம் மற்றும் எண் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n × 5m என்ற எண்கள் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2n × 5m தானே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2n பார்க்குவோம். அதில் என்ன கொடுத்துருக்கு, அதில் என்ன நம்ம எழுதுகிறோம்னா, இப்போ 2n அப்போ இதில் எல்லா எண் மதிப்புக்கும் ரெட்டை எண் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதே 5m அதுக்கு என்ன கிடைக்கும்னா, இதில் இருக்கிற 5mக்கு கிடைக்கிற எல்லா எண்ணும் ஒற்றை எண்ணாக கிடைக்கும். 5ஆல் முடிகிற நம்பராகவும் கிடைக்கும். இப்போ 5m ஈக்குவல் டு 1ன்னு நம்ம போட்டுட்டோம்னா 5 ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். இதே m ஈக்குவல் டு 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம்னா 5 ஈக்குவல் டு 5 × 25 அப்படி 5ல் முடிகிற நம்பராக தான் கிடைக்கும். அதை தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ 2n × 5m நம்ம இப்போ பெருக்கணும்னா இது ஒரு இரட்டைப்படை எண். அப்போ 5 இரட்டைப்படை எண்ணை எந்த ஒற்றை எண்ணை வச்சு நம்ம பெருக்கினாலும் நமக்கு இரட்டை எண் தான் கிடைக்கும். அப்போ 2n × 5m நம்ம பெருக்கும்போது நமக்கு இரட்டை எண் தான் கிடைக்கும். அதனால் 2n × 5m ஆனது எம்மின் எம் மதிப்பிற்கும் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இதோடு இந்த சம் அவ்வளோதான். மூணாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 நம்பர் கொடுத்துட்டு என்ற எண்களின் மீப்போவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம யூக்ளிடியன் துணை தேற்றத்தோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். a = bq + r. இப்போ இந்த 2 நம்பரும், அதாவது 2,52,525 3,63,636 எடுத்திருக்கோம். இதில் எது பெருசு? 3 லட்சம் தானே பெருசு. அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். 3,63,636 ஈக்குவல் டு பி சின்னதாக இருக்கிற நம்பர். அது என்னது? 2,52,525. இப்போ 3 லட்சத்தில் 2 லட்சம் ஒரு வாடி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டில் சொல்லிடலாம். அப்போ இதில் இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் அப்போ 3,63,636 2,52,525 நம்ம கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, 6லேருந்து 5 போனால் 1, 3லேருந்து 2 போனால் 1, அப்புறம் 1 1 1 1. அப்போ என்ன கிடைக்கும்னா 1,11,111 கிடைக்கும். அதை நம்ம மீதி, அதாவது 6 இருக்கிற இடத்துல எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது இங்கே வந்துடும். அதாவது 2,52,525 ஈக்குவல் டு இந்த இது இங்கே வந்துடும் 1,11,111. இப்போ 2 லட்சத்தில் இந்த 1 லட்சம் எத்தனை வாட்டி இருக்கும்? 2 வாட்டி இருக்குமா? அப்போ இன்ட்டு 2. அப்போ 2,52,525 இது நம்ம 2ஆல் பிறகுனா நமக்கு இதானே கிடைக்கும். 2,22,222. அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5லேருந்து 2 போனால்
3 கிடைக்கும். 2லேருந்து 2 கழிச்சா 0 கிடைக்கும். அப்போ வந்து 3 0 3 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு மிச்சம் ஆன்சர் என்ன கிடச்சிதுன்னா 30,303ன்னு கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம மீதி இருக்கிற இடத்துல எழுதியிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இது இந்த சைடு வந்துடும். 1,11,111 ஈக்குவல் டு இந்த இது 30,303 இங்கே வந்துடும். இப்போ வந்து 1,00,000 இது எத்தனை வாட்டி இருக்கும்? 3 வாட்டி இருக்குமா? இன்ட்டு 3. அப்போ வந்து மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இப்போ வந்து இந்த சைடு வந்து இந்த இது போட்டுட்டோம். அதாவது 1,11,111 போட்டாச்சு. இப்போ வந்து 30,303 வந்து 3 வச்சு பிறகுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா 90,909 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும்னா 10,101 கிடைக்கும். அதை வந்து மீதி இருக்கிற இடத்துல நம்ம போட்டாச்சு 10,101. நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து இது இந்த சைடு வந்துடும். 30,303 ஈக்குவல் டு இது இந்த சைடு வந்துடும் 10,101. இப்போ வந்து இதில் இது 3 வாட்டி இருக்குதா? அப்போ வந்து மீதி 0ன்னு நமக்கு கிடச்சிருமா? அப்போ மீதி 0 எங்கே கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற மீதி தானே நம்மளோட மீப்போவை. அப்போ வந்து மீப்போவை ஈக்குவல் டு 10,101. இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து 4வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13,824 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 எனில் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 13,824 இதை வந்து நம்ம டானாவத்தல் போட்டுக்கிறோம். அதாவது 13,824 டானாவத்தல் போட்டால் ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். 2ஆம் வாய்ப்பாடு இது 13 2 6 வாட்டி இருக்குது. 6 2 12 மிச்சம் 1 9 2 18 மிச்சம் 1 2 2 2 4. இதுலேயும் கீழே பின்னாடி வந்து 2 தான் இருக்குது. அப்போ வந்து இது 2ஆம் வாய்ப்பாடில் போகும். அப்போ வந்து 2 3 2 6 இதில் வந்து 4 2 8 மிச்சம் 1 I 2 10 மிச்சம் 1 அரி 2 12. இதுவும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போகும். ஏன்னா பின்னாடி 6 தானே இருக்குது. அப்போ வந்து 1 2 2 மிச்சம் 1 7 2 14 இதில் 2 4 மிச்சம் 1 8 2 16. கடைசியிலேருந்து ரெட்டைப்படை எண் தான் இருக்குது. அப்போ வந்து இதுவும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போகும். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கிறோம். இதில் வந்து 8 2 16 மிச்சம் 1 அரி 2 12 மிச்சம் 4 2 8. அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போகும். 4 2 8 3 2 6 2 4. அதேமாதிரி இதுவும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போகும். 2 4 இருக்கிறதுல 1 2 2 மிச்சம் 1 அரி 2 12. 216 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் டானாவத்தல் போடுறோம். அப்போ வந்து 1 2 2 1ல் வந்து 2 போகாது. அப்போ 0 போட்டுட்டோம். அப்போ வந்து 16ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 8 2 16. இப்போ இதையும் ரெட்டைப்படை எண் தானே 8. அப்போ வந்து இதையும் 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். அப்போ 2 I 2 10 4 2 8. இனிமேல் இதுவும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 2 4 மிச்சம் 1 இருக்குது 7 2 14. இப்போ வந்து இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் போட முடியாது. ஏன்னா 7 வந்து ஒற்றைப்படை எண். அப்போ வந்து 3ஆம் வாய்ப்பாட்டில் வந்து 9 3 27. வைக்கிறோம். இது 9ஐயும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 3 9. அப்போ இதில் 1 3 3. இப்போ வந்து இதில் கிடச்ச நம்பர்லாம் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். ஈக்குவல் டு இதில் ஃபஸ்ட்டு எத்தனை 2 இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 2 அடுக்கு 9 இன்ட்டு 3 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3. அப்போ வந்து 3 அடுக்கு 3. இதில் வந்து 13,824 ஈக்குவல் டு வந்து 2 அடுக்கு A இன்ட்டு 3 அடுக்கு Bன்னு கொடுத்துருக்காங்க. அது எழுதியாச்சு. அப்போ வந்து இதில் A இருக்கிற இடத்துல வந்து இந்த சைடு என்ன இருக்குன்னா 9 இருக்குது. அப்போ A ஈக்குவல் டு 9. B இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ வந்து B ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து 5வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P1 பவர் x1 இன்ட்டு P2 பவர் x2 P3 பவர் x3 P4 பவர் x4 ஈக்குவல் டு 1,13,400. இங்கு P1 P2 P3 P4 என்பன 7 வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் P1 P2 P3 P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்த சம்மை நம்ம வந்து இப்போ எடுத்து எழுத போகிறோம். 1,13,400 வந்து நம்ம டானாவத்தல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வாய்ப்பாடுலேருந்து, அதாவது 2லேருந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா சம்மில் வந்து 7 வரிசையில் அமைந்த பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சின்ன நம்பர்லேருந்தே போவோம். அப்போ வந்து I 2 10 மிச்சம் 1 இருக்கும். அரி 2 12 மிச்சம் 1 இருக்கும். 7 2 14 மிச்சம் 2 0 இருக்கும். அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடில் போடுறோம். அப்போ வந்து
இது 2 4 மிச்சம் 1 இருக்கும். 8 2 16. 7 வந்து 3 6 மிச்சம் 1 இருக்கும். 5 2 10 வைக்கிறோம், மிச்சம் 0 இருக்கும். அதுக்கப்புறமும் 2 பாட்டில் போகிறோம். 1 2 2 4 2 8 1 2 2 மிச்சம் 1 இருக்கும். மிச்சம் 1 இருக்கும். 7 2 14 மிச்சம் 1 இருக்கும். 5 2 10. இதுக்கு மேலே வந்து இதில் 2 பாட்டில் போட முடியாது. அதனால் நம்ம வந்து 3வது பாட்டில் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து 4 3 12 மிச்சம் 2 இருக்கும். அப்போ வந்து 7 3 21. இதில் வந்து 2 3 6 மிச்சம் 1 இருக்கும். 5 3 15. இனிமேல் இதையும் மறுபடியும் வந்து நம்மளால் 3வது பாட்டில் போட முடியும். அப்போ வந்து 1 3 3 மிச்சம் 1 இருக்கும். 17 எத்தனை வாட்டி 3 இருக்குது? 5 3 15 மிச்சம் 2 இருக்கும். 7 3 21 மிச்சம் 1 இருக்கும். 5 3 15. இதையும் அடுத்தது வந்து நம்ம 3வது பாட்டில் போடுறோம். 5 3 15 வைக்கிற 7ல் வந்து 2 3 6 மிச்சம் 1 இருக்கும். 5 3 15. இது வந்து 525 வந்து நம்ம 3வது பாட்டில் போடுறோம். 4 3 3 மிச்சம் 2. 7 3 21 மிச்சம் 1. 5 3 15. இனிமேல் வந்து இதை நம்ம வந்து 5வது பாட்டில் போடுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இது வந்து 3வது பாட்டில் போட முடியாது. அப்போ வந்து இதில் வந்து 3 5 15 மிச்சம் 2 இருக்கும். 5 5 25. இன்னும் மறுபடியும் இதை வந்து நம்ம 5வது பாட்டில் போடுறோம். அப்போ வந்து 7 5 35. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 7வது பாட்டில் மட்டும் தான் போட முடியும். அப்போ வந்து 1 7. இப்போ நமக்கு கிடச்சி இந்த நம்பர்லாம் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிற போகிறோம். ஈக்குவல் டு 2 எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3. 2 பவர் 3. 3 எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4 4. அப்போ 3 பவர் 4 இன்ட்டு 5 எத்தனை வாட்டி இருக்குது? 1 2. அப்போ 2. 5 பவர் 2 இன்ட்டு 7 வந்து 7 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ வந்து பவரில் 1 போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதுவும் ஈக்குவல்ட்டா? அப்போ வந்து P1 இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அதே இது P2, அதாவது P1 இருக்கிற இடத்துல வந்து 2 இருக்குது. இதே மாதிரி P2 இருக்கிற இடத்துல வந்து 3 இருக்குது. அதே மாதிரி P3 இருக்கிற இடத்துல வந்து 5 இருக்குது. P4 இருக்கிற இடத்துல வந்து 7 இருக்குது. இதே மாதிரி X1, அதாவது பவரில் இருக்கிறதுலாம், X1 இருக்கிற இடத்துல வந்து 3 இருக்குது. X2 இருக்கிற இடத்துல வந்து 4 இருக்குது. X3 இருக்கிற இடத்துல வந்து 2 இருக்குது. X4 இருக்கிற இடத்துல வந்து 1 இருக்குது. இப்போ வந்து நம்ம P1 P2 P3 P4 X1 X2 X3 X4ஓட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். 6வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீப்போம மற்றும் மீப்போவ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து டானா வகுத்தல் போட போகிறோம். அதாவது 408 ஃபஸ்ட்டு, இங்கே 170. 408 ஃபஸ்ட்டு போட போகிறோம். 2வது பாட்டில் போடலாமா? அப்போ வந்து 2 2 4 0 4 2 8. மறுபடியும் 2வது பாட்டில் 1 2 2 0 2 2 4. மறுபடியும் 2வது பாட்டில் 5 2 10 1 2 2. இன்னும் 51 வந்து 3வது பாட்டில் இருக்கா? 4 3 3 மிச்சம் 2 7 3 21. 17வது வந்து எந்த நம்பர்லையுமே வகுப்படாது. அப்போ இதோடு நம்ம விட்டுக்கலாம். அப்போ வந்து 17 17ன்னு வரும். இது வந்து நம்ம 170 வந்து டானா வகுத்தல் போட போகிறோம். அது 2வது பாட்டில் இருக்குது. 8 2 16 மிச்சம் 1 5 2 10. இவன் வந்து 85 வந்து 5வது பாட்டில் நம்ம போடுவோமா? அப்போ வந்து 4 5 5 மிச்சம் 3 இருக்கும். 7 5 35. 17 வந்து 17வது பாட்டில் மட்டும்தான் போகும். அப்போ வந்து 17 17 17. இப்போ வந்து இதை எடுத்து எழுதிக்கிட போகிறோம். அப்போ வந்து 408க்கு ஈக்குவல் டு அதில் வந்து 2 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி இருக்குது. அப்போ வந்து 2 பவர் 3 இன்ட்டு 3 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ வந்து 3 பவர் 1 இன்ட்டு 17 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ வந்து 17 பவர் 1. இதே மாதிரி 170க்கும் எழுதிக்கிட போகிறோம். அப்போ வந்து 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17. இப்போ 2 எல்லாமே ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 1 போட்டுக்கிறோம். இப்போ மீப்போம நம்ம எப்படி எழுதுவோம்னா
இருக்கிற இருக்கிற எல்லா நம்பரையுமே எழுதுவோம். அதே இது ஒரு நம்பர் ரெண்டுலேயுமே இருந்துச்சுன்னா அதில் எது அதிகமாக இருக்கோ அதோட அடுக்கு எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து 2/1 2/3 இருக்கா, இதில் வந்து அடுக்கு எதுக்கு பெருசு 2/3 தானே, அப்போ வந்து 2/3 எடுத்துக்கிறோம். இன்ட்டு 3/1 இன்ட்டு 17/1. அதே மாதிரி 2/1 நம்ம ஏற்கனவே இதில் அதாவது 2/3 இருக்குது, அப்போ அதை விட்டுறணும். வைக்கிற 5/1. அப்போ 17 இல்லை, அப்போ வந்து அதையும் விட்டுறணும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 2³ இன்ட்டு 3 இன்ட்டு 17 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். இப்போ வந்து 2³ 8 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 17. இப்போ வந்து 8×3 வந்து நமக்கு 24 கிடைக்கும். 24 இன்ட்டு 5 வந்து நமக்கு 120 கிடைக்கும். 120 இன்ட்டு 17 வந்து நமக்கு 2040 கிடைக்கும். இதே மாதிரி மீப்போவை கண்டுபிடிக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா இருக்கிறதுலே நம்ம காமனாக இருக்கிற நம்பரை மட்டும்தான் எழுதணும். ரெண்டுலேயுமே அந்த நம்பர் இருக்கணும். இப்போ வந்து 2/3 2/1 இருக்குது. அப்போ வந்து இது ரெண்டுலேயுமே 2/1 தானே இருக்குது. அப்போ வந்து 2/1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறோம். இதே இது வந்து 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ வந்து அதை விட்டுறணும். 17/1 வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. அப்போ வந்து 17/1 எடுத்துக்கிறோம். இதே இது 5/1 வந்து ரெண்டுலேயுமே இல்லை, அப்போ வந்து அதையும் விட்டுறணும். ஏதாவது மீப்போ வேணால் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற நம்பரை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ வந்து 2 இன்ட்டு 17 கிடைக்கும். 2×17 வந்து நமக்கு 34 கிடைக்கும். அப்போ வந்து மீப்போமை வந்து 2040. மீப்போவை வந்து 34ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். வந்து நம்ம 7வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதோட மீப்போமை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 24, 15, 36 இது மூணுமே வந்து 3வது வாய்ப்பாட்டில் போகும். அப்போ வந்து 8×3 24, 5×3 15, 1×3 3, 2×3 6. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து 2வது வாய்ப்பாட்டில் போகும். 4 2 8, 1 5 போகாது, அப்போ 5 அப்படியே போட்டாச்சு. 12 வந்து 2வது வாய்ப்பாட்டில் போகும், அப்போ வந்து 6ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 4 வந்து 2வது வாய்ப்பாட்டில் போகும், அப்போ மறுபடியும் 2வது வாய்ப்பாட்டில் நம்ம எடுப்போம். அப்போ வந்து 2 4 5 2 6. இனிமேல் எதுவுமே காமன் நம்பரால் டானகத்தில் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிடும். அப்போ வந்து மீப்போமை அதாவது 24, 15, 36ஓட மீப்போமை என்னதுலான்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3. அப்போ வந்து இந்த நம்பரெல்லாம் நம்ம வந்து பெருக்க போகிறோம். அப்போ வந்து 3 2 6, 6 2 12, 12க்கு 2 24, 24க்கு 5 120, 120க்கு 3 360ன்னு கிடச்சிரும். அப்போ இந்த 3 நம்பரோட மீப்போமை வந்து 360ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து மிகப்பெரிய 6 இலக்க எண், அதாவது இப்போ வந்து மிகப்பெரிய 1 இலக்க எண்ணா 9, அதுக்கப்புறம் வந்து 10 அது வந்து ஈரிலக்க எண்ணா ஆயிரும். அப்போ வந்து 9 தான் மிகப்பெரிய 1 இலக்க எண். இதே மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணா 99, ஏன்னா அது கூட ஒன்று கூட்டினா நமக்கு வந்து 100 கிடச்சிரும். ஆனால் 100 வந்து 3 இலக்க எண். அப்போ வந்து மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா வந்து 9,99,999. இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னதுன்னா 9,99,999. இதில் இருந்து நம்ம இந்த 3 நம்பரோட மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 நம்பரோட மீப்போமை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம வகுக்க போகிறோம். அப்போ இது ரெண்டையும் வகுத்து நமக்கு கிடைக்கிற மீதியை வந்து இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண். இதை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 9,99,999 வந்து 360 வந்து வகுக்க போகிறோம். வகுத்து அதோட மீதி என்ன கிடைக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 9ல் வந்து 360 போகாது, அப்போ 99 எடுப்போம். 99லேயும் 360 போகாது, அப்போ வந்து 999 எடுப்போம். அதில் வந்து 360 இருக்குது. அப்போ வந்து எத்தனை வாட்டி இருக்குதுன்னா 2 வாட்டி இருக்குது. 2 360 தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 720. இப்போது
இந்த 999லேருந்து 720 வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ வந்து 9ல் 0 போனால் 9 தான் கிடைக்கும், 9ல் 2 போனால் 7 கிடைக்கும், 9ல் 7 போனால் 2 கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம அடுத்த 9 கீழே இறக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2799. 2799ல் 360 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். 7 வாட்டி இருக்குது. 7 360 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 2520. இப்போ வந்து 2799லேருந்து 2520 நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து 9ல் 0 கழிச்சா நமக்கு வந்து 9 தான் கிடைக்கும், 9ல் 2 கழிச்சா 7 கிடைக்கும், 7லேருந்து 5 கழிச்சா வந்து நமக்கு 2 கிடைக்கும். இந்த 2லேருந்து 2 கழிச்சா 0 தான் கிடைக்கும், அது நம்ம போட வேண்டாம். இப்போ அடுத்த 9 நம்ம கீழே இருக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2799 தான் மறுபடியும் கிடச்சிருக்கு. அப்போ இதுலேயும் 7 வாட்டி வந்து 360 இருக்கும். பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2520. இப்போ வந்து 2799லேருந்து 2520 நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 9லேருந்து 0 போனால் 9 தான் கிடைக்கும், 9லேருந்து 2 போனால் 7 கிடைக்கும், அதே மாதிரி 7லேருந்து 5 போனால் 2 கிடைக்கும், 2 கழிச்சா 0 தான் கிடைக்கும். அப்போ அதை நம்ம விட்டுறலாம். அடுத்தது வந்து அடுத்த 9 நம்ம கீழே இருக்க போகிறோம். இப்போ மறுபடியும் நமக்கு வந்து 2799 கிடச்சிருக்கு. இதில் 360 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். 7 வாட்டி இருக்குது. இப்போ வந்து 7 360 வந்து நமக்கு 2520. இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஸ்டெப் படி தான் இதிலே வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 9ல் 0 போனால் 9, 9ல் 2 போனால் 7, 7ல் 5 போனால் 2. அப்போ வந்து நமக்கு மிச்சம் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 279. இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிலிருந்து இந்த 279 நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம சம்மில் கேட்டிருக்க மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மிகப்பெரிய 6 இலக்க எண், அதாவது 9,99,999 279 நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 9,99,720. இதுதான் நமக்கு தேவையான மிகப்பெரிய எண். அப்போ இதோட இந்த சம் அவ்வளோதான். அப்புறம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35, 56 மற்றும் 91 வகுக்கும் பொழுது மீது 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 35, 56, 91 இதுக்கு வந்து நம்ம டான வகுத்தல் போட போகிறோம். இதுக்கு எல்லாமே காமனாக வந்து 7 வாய்ப்பாடு இருக்கா. அப்போ வந்து 7 வாய்ப்பாடில் போடுறோம். 5 35, 8 56, 13 91. அப்போ வந்து இது வேறு எந்த காமன் வாய்ப்பாடுலையுமே நம்மளால் டான வகுத்தல் போட முடியாது. அப்போ வந்து இந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதினாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்போ வந்து நம்ம மீப்போமே எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 7 × 5 × 8 × 13. இப்போ வந்து 7 5 35, 35 × 8 வந்து 280. அப்போ 280 × 13 நமக்கு வந்து 3640 கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 35, 56 மற்றும் 94 வகுக்கும் பொழுது மீது 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு கிடைச்ச மீப்போமை கூட மீதி வந்து நமக்கு 7 கிடைக்கணுமா. அப்போ வந்து அது கூட நம்ம ஒரு 7 கூட்டினா நமக்கு வந்து தேவையான எண் கிடைச்சிரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச மீப்போமை என்னது 3640. அது கூட 7 கூட்டுறோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 3647 கிடைக்கும். இதோட இந்த சம் அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான மிகச்சிறிய எண். சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல் எண்ணா என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இது கூட மீப்போமை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து 5 வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு, அதாவது இது எல்லாமே ஆர்டராக இருக்கிறதுனால நம்ம பெரிய வாய்ப்பாடுலேருந்தே சின்ன வாய்ப்பாடுக்கு போனால் நமக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து 5 எடுத்திருக்கேன். இல்லைன்னா எப்போதும் போல் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து 5 இதில் இதெல்லாம் 5 வாய்ப்பாடு 5ம் 10ம் போகும். மற்ற நம்பர்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து 4 5 5 6 7 8 9 அதை அப்படி போட்டாச்சு. 5 2 10. அப்போ 2, ஏன்னா 5 வெளியே இருக்கா. இப்போ அடுத்தது வந்து 2 வாய்ப்பாடு போடும். 1 இது 2 வாய்ப்பாடில் 1 2 2 3 இல்லை 2 2 4 1 3 2 6 7 4 2 8 9
1 2 2. நம்ம அடுத்தது வந்து 3ஆம் வாய்ப்பாடு 1 இதுவும் 1 அப்படி இறங்கிடும். 1 3 3 2 அப்படி போட்டாச்சு. 1 1 3 3 7 4 போகாது 3 9 மிச்சம் 1. இம்மா அடுத்தது ஏதாட்டும் சேம் நம்பரால் கனவகத்தில் எடுக்கிற மாதிரி இருக்குதா? 2 4 இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம 2 வாய்ப்பாடு போடுறோம். 1 2 2 இந்த ஒன்றுலாம் அப்படியே வந்துடும். இந்த 2க்கு பதிலாக 1 2 2 1 1 7 இறக்கிட்டோம். 4க்கு பதிலாக 2 2 4 இருக்கிற 3 × 1. இனிமேல் இதில் எதுவுமே 7 2 3 இருக்குது. இதில் எதுவுமே வந்து நம்மளால் சேம் நம்பர் தானவகத்தில் பண்ண முடியாது. அப்போ வந்து இதை அப்படியே விட்டுறலாம். அப்போ வந்து நமக்கு தேவையான மீப்போமை வந்து 5 × 2 போட்டோம் × 3 × 2 இருக்கிற இங்கே இருக்கிற நம்பர் மிச்சம் இருக்கிற நம்பர் 7 × 2 × 3. இப்போ இதெல்லாம் பெருக்கி பண்ணணும். 5 2 10 5 3 30 30க்கு 2 60 60க்கு 7 வந்து 420 420 வந்து 2ஆல் பெருக்குனா வந்து 840 840 வந்து 3ஆல் பெருக்குனா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2520 கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு தேவையான எண் வந்து இந்த மீப்போமை கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இதுதான் அந்த எண். இப்போ தேவையான எண் என்னதுன்னா 2520. இதோட இந்த சம் அவ்வளோதான்.